அகிலம் போற்றும் அலங்கார அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் பூண்டி புதுமை மாதாவை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். கும்பகோணம் மறைமாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ள பூண்டி திருத்தலம் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இத்தாலிய இயேசு சபை மறைபணியாளரான வீரமாமுனிவர் அவர்களால் கட்டப்பட்டது. அவர் இவ்வாலயத்திற்கு அமலவற்பவ அன்னை ஆலயம் என்று பெயரிட்டார். இவ்வாலயத்தின் குவி மாடத்தில் வைக்கப்பட்டுள்ள அற்புத அன்னையின் திருச்சுரூபம் பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் அன்னை காட்சியளித்த பின்பு அங்கே செய்யப்பட்ட 3 சுரூபங்களில் ஒன்றாகும். 1955ஆம் ஆண்டு இத்திருத்தலத்தின் பங்கு தந்தையாக அருள் தந்தை லூர்து சேவியர் பொறுப்பேற்றார். அப்போது ஆலயத்தின் மையக்கூரை இடிந்து விழும் நிலையில் இருந்தது. ஆலயத்தை புதுப்பிக்க போதிய நிதி வசதி இல்லாததால் அவர் அன்னையின் திருமுனின்று உருக்கமாக வேண்டினார். ஓர் உள்ளுணர்வால் ஏவப்பட்ட அவர் ஆலயத்தின் மையக்கூரை இந்த தேதியில் இந்த நேரத்தில் விழும் என்று அறிவித்தார். அவர் அறிவித்தபடியே ஆலயத்தின் முன்பகுதிக்கும் புவிமாடத்திற்கும் பீடத்திற்கும் எவ்வித சேதமுமின்றி மையக்கூரை மட்டும் இடிந்து விழுந்த அற்புதம் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வே பூண்டி அன்னையை புதுமை மாதா என புகழ் பெற செய்தது. இத்திருத்தலத்தில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையின் பிறப்பு பெருவிழாவையும் மே மாதம் 15ஆம் தேதி பூண்டி மாதா திருவிழாவையும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புதுமைகள் புரியும் பூண்டி புதுமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.